அனைவருக்கும் வணக்கம். இது மீனாட்சி பேன் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு கரெக்ஷன் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். நாம வந்து யூடிஐயோட டைரக்ட் ஏஜென்சி. நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது பேன் கார்டு யூடிஐ சர்வரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் 90% தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் தான் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அதனால சொல்கிறேன். இது நம்ம டைரக்ட். இது உங்களுக்கு பேன் கார்டு ஐடி இல்லை அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டைரக்ட் ஐடி தரேன். நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ண போகிற எந்த பிஸ்னஸ்க்கும் எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்கணும். யாரையும் தேர்ட் பர்சனை நம்பி இருக்கக்கூடாது. ஸோ யூடிஐ ஐடியோட டைரக்ட் இது உங்கள் லைஃப் டைம் வாலிடிட்டியோடு நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடி வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம கரெக்ஷன் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஐடி இருக்குன்னா இந்த மாதிரி லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேஷ்போர்டில் வந்துடுங்க. நான் ஒன்ஸ் ஒரு கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சேஞ்ச் கரெக்ஷன் அதில் போயிட்டு பேன் அப்ளிகேஷன் ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்சஸ். இதில் சிஎஸ்எஃப்னு இருக்குது. 94 பேன் கார்டு அப்ளிகேஷனை மாற்றிட்டாங்க. நம்ம அப்டேட் ஆயிரும். இப்போ ரெக்வெஸ்ட் சேஞ்ச் கரெக்ஷன் இன் பேன் டேட்டா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இதுலேயும் பிசிக்கல் மோடு டிஜிட்டல் மோடு 2 இருக்கும். இப்போ நம்ம பிசிக்கல் மோடு பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மோடும் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து ஒரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பிசிக்கல் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேன் நம்பரை டபுள் டைம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. யூடியூப் பாலிசினால நான் பேன் நம்பரை இங்கே நான் ஷோ பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் உங்கள் பேன் நம்பரை இங்கே அடிச்சுக்கோங்க. பேன் நம்பர் 2 டபுள் டைம் அடிச்சுட்டு இங்கே போத் அண்ட் பிசிக்கல் பேன் கார்டு அண்ட் இ பேன் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். கரெக்ஷன் பேன் கார்டை பொறுத்த மட்டும் சில ரூல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் கார்டு நம்மகிட்ட வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கரெக்ஷன் கார்டுக்கும் பழைய பேன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், இது 3மே நீங்கள் மெயினாக நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இது 3லையும் எது மிஸ்டேக் இருந்தால் ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு ஆதார் பேன் லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது 3 தான் மெயினாக வந்து லிங்க் பண்ணுறக்கூடிய சரி. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து இதை 3யும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்க போகிற கேஸ் வந்து அதாவது பழைய பேன் கார்டில் வந்து அவங்களுக்கு முனியாண்டி சாந்தின்னு இருக்குது. ஆனால் ஆதார் கார்டில் சாந்தி எம்னு இப்போ இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த கரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இவங்க இப்போ நீங்கள் கேட்கலாம், எம் சாந்தின்னு கூட நம்ம போட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் போடக்கூடாது. ஆதாரில் என்ன இருக்கோ அதுபடி தான் நம்ம போடணும். அப்போ உதாரணத்துக்கு இப்போ இவங்க ஆதார் கார்டில் சாந்தி எம்முன்னு இருக்குது. ஸோ ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து முனியப்பன், அப்பா பேர் முனியாண்டி. எவ்வளோ கன்ஃபியூஸ் பாருங்கள். ஸோ இப்போ வந்து சாந்தி எம் அப்படின்னு நம்ம இப்போ மாற்றணும். ஸோ இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு நேமில் மிஸ்டேக் இருக்குது. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 20/4/1969 இருக்குது. இப்போ டேட் ஆஃப் பர்த்தில் பழைய பேன் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் ஆதாரில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் சேம். ஸோ அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஜெண்டரும் கரெக்டு. ஓகே, அப்போ மிச்சம் நமக்கு இப்போ என்ன ப்ராப்ளம், நேமில் மட்டும்தான் கரெக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நேம் கரெக்ஷன் இருக்குங்க பட்சத்தில் முந்தியெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிடின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பழைய ஆல்ரெடி வந்து யூடிஐ ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஐடிடி வெரிஃபை ஃப்ரம் ஐடிடி டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா பழைய பேர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அதில் காமிக்கும். ஸோ இப்போ அது இல்லாதனால நாம் இதை வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். இதில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்சில் இருக்குது, அதை வந்து நீங்கள் தப்பாக வந்து அதாவது வந்து இண்டிகேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிஸ்மேட்சில் இருந்து ஒரு டிஸ்பென்சி லெட்டரும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால இது எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக வந்து இன்டிமேஷன் பண்ணணும். இன்கம் டேக்ஸ்க்கு வந்து என்ன கரெக்ஷன் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து இன்கம் டேக்ஸ்க்கு வந்து நம்ம இன்டிமேஷன் பண்ணினா தான் அந்த கரெக்ஷன் வந்து மாறும். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ டேட் ஆஃப் பர்த்தில் வந்து
பழைய இதில் ஒரு டேட்டா பர்த், ஆதாரில் ஒரு டேட்டா பர்த் இருக்குது, நீங்கள் இன்டிமேஷன் பண்ணலை, இந்த டிக் இருக்கு இல்லையா, இந்த டிக்கை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அவன் உடனே என்ன பண்ணுவான்னா திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுவான். இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய ஐடிடி டேட்டாவில் இப்படி இருக்குது, அதாவது இன்கம் டேக்ஸில் வந்து எங்கள் பேர் இப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க, எது கரெக்டு, எங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை கேட்டுருவாங்க. அப்போ லெட்ரு வரும். அப்புறம் திரும்ப அதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சு நம்ம திரும்ப அனுப்புகிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் முன்னாடியே நம்ம என்ன கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிட்டோம்னா 90% நம்ம கார்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு மீறி ப்ராப்ளம் ஆகுதுன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஐடி வாங்கினவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்டா நம்மகிட்ட ஐடி வாங்கினவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அது வந்து அவங்க டீமில் உள்ளவங்க மூலியமாக கேட்டால் தான் அங்கே ரெஸ்பான்ஸ் ஆகும். இப்போ என் டீமில் இருக்கிறவங்களுக்கு எனக்குன்னு ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நான் கான்டாக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருனுக்கும் ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க. ஓகே, சரி வாங்க பார்ப்போம். இப்போ உங்கள் ஆதார் கார்டில் சாந்தி எம்முன்னு இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பொறுத்த மட்டும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. எதை ஃபஸ்ட்டில் போடுறது, எதை லாஸ்ட்டில் போடுறது அப்படின்ட்டு. என்னைய பொறுத்த மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறது ஃபஸ்ட்டில் வர ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டில் வர லாஸ்ட் நேம் போட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆதாரை பொறுத்த மட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆனால் இப்போ என்எஸ்டிஎல் மாதிரி சில சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய பேரை தான் லாஸ்ட் நேமில் போட சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பு கிடையாது, அப்படின்னு நீங்கள் போடலாம். அது சம்டைம்ஸ் நம்மதில் நீங்கள் போட்டால் சம்டைம்ஸ் வந்து பயோமெட்ரிக் எரர் வரும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமையும் போட சொல்லிடுவேன். ஓகே, இப்போ நேம் அண்ட் பிரிண்டட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ எடுத்துட்டாங்க, சரிங்களா? அதுக்கு பதிலாக தான் நேம் அஸ் பர் ஆதார். அதாவது வந்து இப்போ முந்தியெல்லாம் வந்து நம்ம எப்படி போடுவோம்னா இப்போ சாந்தி முனீஸ்வரன் எக்ஸாம்பிளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சாந்தி எம்முன்னு போட்டுக்கலாம், சாந்தின்னு போட்டுக்கலாம், இல்லை சாந்தி முனீஸ்வரன் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா அந்த ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. நீங்கள் ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அதுபடி தான் நீங்கள் அடிக்க முடியும். அதுதான் உங்களுடைய கார்டுலையும் அதுதான் வரும். அதாவது பிரிண்ட் ஆகி வர்ற அந்த பேன் கார்டில் வந்து நீங்கள் ஆதாரில் எப்படி இருக்குன்னு அடிக்கிறீங்களோ அது மாதிரி தான் வரும். ஓகே, நான் இதுக்கப்புறம் ஆதார் நம்பர் இதெல்லாம் நான் ஷோ பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ஏன்னா இதுக்கு பாலிசி பிரச்சனை வரும், யூடியூப் பாலிசி பிரச்சனை வரும். ஸோ அதனால் நான் ஆதார் நம்பர் அடிக்கலை. நீங்கள் இந்த இடத்துல ஆதார் நம்பரை டபுள் டைம் அடிச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக அடிச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லைன்னா விட்டுருங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அடுத்து ஃபாதர் நேமு. ஃபாதர் நேம் லாஸ்ட் நேமில் அடிங்க. ஃபாதர் நேமில் வந்து ஒருவேளை மிஸ்டேக் இருக்குது, ஃபாதர் நேமில் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் டிக் பண்ணுங்கள், கம்பல்சரி டிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பென்ஸ் லெட்ரு வரும். அதனால் நீங்கள் அப்பா பேரில் மிஸ்டேக் இருந்தால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இருந்தால் டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. லாஸ்ட் நேமில் மட்டும் அப்பா பேர் அடிங்க, அம்மா பேர் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இங்கே கார்டில் ஃபாதர் நேம். புது கார்டுக்கு தான் மதர்ஸ் நேம் வந்து கம்பல்சரி சொல்லியிருக்கிறாங்க, பழைய கார்டுக்கு சொல்லலை. ஸோ அதனால் விட்டுருங்க. இங்கே ஃபாதர்ஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டாவது பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் செலெக்ஷனில் வந்து ஆதார் கார்டில் ஆட்டோமேட்டிக்காக ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும், நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வைக்கணும். ஓட்டர் ஐடியோ, ஓட்டர் ஐடி இஷ்யூட் பை கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏதோ ஒன்று, பாஸ்போர்ட்டு, மெட்ரிகுலேஷனு, டிரைவிங் லைசன்ஸு, டொமிகல் சர்டிஃபிகேட், ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. எதுவுமே இல்லைன்னா கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கஸ்டமர் வந்து அவங்க மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, அதனால் வச்சு கொடுத்துறேன். பேன் கார்டு காப்பி. இப்போ வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் எதுவுமே இல்லை, என்கிட்ட வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டுனா பேன் கார்டோட ஜெராக்ஸில் வைக்கணும். சப்போஸ் என்கிட்ட இல்லை, காப்பி ஆஃப் பேன் அலாட்மெண்ட் லெட்டர் இல்லை, காப்பி ஆஃப் எஃப்ஐஆர் அதுவும் இல்லை அப்படின்னா இந்த பேன் கார்டு வேணும்னா உங்களுடைய தொலைஞ்சு போன அந்த பேன் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அந்த தொலைஞ்சு போன கார்டை வந்து பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு எடுத்துறது ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது,
அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எடுத்துறேன் உங்களுக்கு. ஓகே, சாரி, என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ஷன் த நேம். நான் வந்து பேர் நேமில் மிஸ்டேக் இருக்கிறதுனால செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து கரெக்ஷன் த நேம், கரெக்ஷன் த நேம் கொடுக்கணும். சேஞ்ச் நேம்னா டோட்டலாகவே நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சேஞ்ச் கொண்டு கொடுக்கணும். அப்படி நீங்கள் சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து இந்த செலக்ட் நேம் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வைக்கணும். அதாவது ஃபுல் நேம் மாற்றுறோம். இப்போ சாந்திங்கிற பேரை பதிலாக வேறு ஏதோ ஒரு பேர் மாற்ற போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நிறையா வைக்க வேண்டியிருக்கும். அது ஃபுல் நேம் சேஞ்சுக்கு தான். நம்ம இப்போ கரெக்ஷன் த நேம் தான், அதனால் வந்து தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட். ஓகே, இப்போ வந்து இதாகிடுச்சு. இதில் வந்து அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணோம். இப்போ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள் அட்ரஸை ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. உங்கள் கஸ்டமர் அட்ரஸை இதில் டைப் பண்ணிக்கோங்க. சாரி, டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து செலக்ட் எஸ்டிடி கோடில் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிடுங்க. இதில் கஸ்டமரோட மொபைல் நம்பர், டெலிஃபோனோட ஐஎஸ்டி கோடு, அதுவும் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏரியா எஸ்டிடி கோடு. இப்போ மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 0452 இருக்கும். உங்கள் ஏரியாவுக்கு அந்த மாதிரி என்ன எஸ்டிடி கோடு இருக்கும் அதை டைப் பண்ணி போட்டுருங்க. லேண்ட்லைன் நம்பரு சும்மா நீங்கள் 0 போட்டு ஒரு 5-6 நம்பர், அந்த மொபைல் நம்பர் 5-6 நம்பரை போட்டு விடுங்க. வேறு வழி கிடையாது. ஏன்னா லேண்ட்லைன் நம்பர் யார்ட்டையும் கிடையாது. இப்போ கம்பல்சரி லேண்ட்லைன் நம்பர் கேட்கும் பட்சத்தை அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இமெயில் ஐடி, இமெயில் ஐடி வந்து உங்கள் கஸ்டமர் இமெயில் ஐடி போட்டாலும் சரி, இல்லை உங்கள் இமெயில் ஐடி போட்டாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸ். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் இமெயிலே வந்து கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் மெயில் ஐடி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கஸ்டமர் மெயில் ஐடி போடுங்க, இல்லைன்னா உங்கள் மெயில் ஐடியை போட்டுக்கோங்க. ஓகேவா? மொபைல் நம்பரும் இமெயிலையும் கரெக்டாக போடுங்க. ஏன்னா அதுதான் சில ப்ராப்ளம் போகும். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன்ட்ட ஃபோன் நம்பர் தப்பாக போனனால அந்த கார்டே ரிட்டர்னாக போயிடுச்சு. ஃபோன் நம்பரை தப்பாக போட்டு விட்டாங்க. அந்த ஃபோன் பண்ணும்போது தப்பாக போனனால அட்ரஸ் தெரியலன்னு சொல்லி நிறைய கார்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் ஆன கார்டை வாங்குறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிரும். அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி தர்றேன். இமெயில் ஐடி கரெக்டாக போடுங்க. ஏன்னா இபேன் 3 நாளில் நமக்கு வரணும்னா கரெக்டான, சாரி 3 நாளில் வராது, கரெக்ஷன் கார்டுனா 10 days கிட்ட ஆயிரும். அதனால் நீங்கள் இமெயில் ஐடி கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி வந்துடும். அடுத்த பேஜ் வந்து வெரிஃபிகேஷன் அண்ட் டிக்ளரேஷன் பேஜ் வந்துடும். அதில் ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாலே போதும், பேர் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக வருதே நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆதாரில் எப்படி பேர் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, ப்ளீஸ் ரைட். ஓகே, அடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கணும் வந்துடும். அதுக்கடுத்து லாஸ்ட் ஸ்டெப் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ நமக்கு அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இனி நம்ம ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி கஸ்டமர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஃபார்ம் அப்லோட் பண்ணுறது. அப்லோட் பண்ணுறதும் எப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா 3 MBக்கு மேலே போயிடுச்சு, அதனால் கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி 3 MBக்கு மேலே போயிடுச்சுன்னா 2 MBக்குள்ள உள்ள கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நிறைய ரெடியூஸ் PDF ஃபைல் நிறைய ஆன்லைனில் அடிச்சிங்கன்னா நிறையா வரும். ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுவோம். பொதுவாக வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த்துக்கு என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ மேக்ஸிமம் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓல்டு டாக்குமெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால அனெக்சர் போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருந்துச்சுனாலும் அதையும் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி வச்ச பாருங்கள். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி லோட் ஆனது பின்னாடி இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஓட்டின பேஜ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோவை ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடுங்க. கிராப் பண்ணிட்டு கிராப் இமேஜ், அதே மாதிரி சிக்னேச்சர், சிக்னேச்சரையும் கிராப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் இது வந்து இந்த ஃபோட்டோவை இந்த ஃபோட்டோ இமேஜுக்கு நேராக அப்படி கிளிக் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி கையெழுத்தையும் இந்த சிக்னேச்சருக்கு நேராக சேர்த்து விட்டுருங்க. பொதுவாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான நேமில் கரெக்டான பேரில் தான் அப்லோட் பண்ணுறோமாங்கிறத ஒன்ஸ் 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. கரெக்ஷன் கார்டை பொறுத்த மூலம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அப்புறம் ஐடி இல்லைன்னா கண்டிப்பாக ஐடி வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், ஐடி போட்டு தரேன். இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பிவிசி கார்டு சாஃப்ட்வேரு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏஇபி சர்வீஸ், அதாவது இந்த கைரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்குற ஐடி, இதெல்லாம் இருக்குது. ஐடி தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
பட் நம்ம சேனலை மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து வீடியோ இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லை, பேன் கார்டு மட்டும் இல்லை, என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். அதாவது ஜெராக்ஸ் தொழில் சம்மந்தமாக ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். பேன் கார்டில் இன்னும் மைனர் கார்டு அப்ளை பண்ணுறது, மைனர் டு மேஜர் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, பிஸ்னஸ் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, மகளிர் குழு பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கொஞ்சம் லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.